போட்டு நம்ம எடுத்தோம்னா உப்பு கண்டன்னு சொல்லுவோம், கண்டம் போடுற மாதிரி இன்னொரு கால்களை வந்து கட்டிக்கிட்டோம். அது அப்படியே வச்சுருந்தா கூட இந்த மாதிரி போல்டிக்காது. ஆனால் பாதி ஈரப்பதம் பாதி வந்து நீங்கள் ஃப்ரீசர்லாம் பார்த்தீங்க எப்படி உடஞ்சி கிடக்குன்னு, அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கால் மேலெல்லாம் க்ரோத்திங் வர ஆரம்பிச்சிடும், பாக்டீரியல் க்ரோத் வரும். ஏன்னா ஈரமாச்சுன்னா ஈரமாகும், காயும் ஈரமாக. ஃப்ரீசர் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கால்கள்லாம் இன்னும் பதப்படுத்தி வைக்கணும், இன்னும் ரொம்ப நாள் பண்ணணும்னா -18 டிகிரியாவது நமக்கு தேவைப்படும். கண்டிப்பாக அந்த ஃப்ரீசர் அந்த மாதிரி இல்லை. நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்தது. அந்த மூடியெல்லாம் கையோடு வருது உடஞ்சி போய். ஸோ இந்த இதில் வந்து கண்டிப்பாக இவ்வளவு உணவும் வந்து கெட்டுப்போன ஒரு இதுக்காக இருக்கிறனால யார் கைக்கும் கொடுக்க முடியாது. அதாவது இந்த கறிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி கால்களில் வந்து நம்ம வீட்டிலலாம் மாதக்கணக்கில் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் வைக்கணும், வெயிலில் காய வைக்கணும், எடுத்து வைக்கணும், ப்ராப்பராக இது பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, உப்பு கண்டன்னு சொல்லுவாங்க. அது போட்டு வச்சோன்னா ப்ரிசர்வேட்டிவ் போட்டு வச்சோன்னா நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பாதி ஃப்ரீசருக்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வெளியே எடுத்து இந்த மாதிரி பண்ணும் பொழுது அது மேலே வந்து க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து சேஃபான ஃபுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இது சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக உடல் ஃபுட் பாய்சனிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இறப்புகள் வருதுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய. இப்போ வந்து இது எல்லாமே கைப்பற்றுறோம். இது வந்து நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் எங்களோட மேலே. அவங்க வந்து ஃபைன் போடுவோம், அவங்க மேலே ஃபைன் போடுவோம். இல்லை எச்சரிக்கைலாம் வேணாம், வேண்டுதலை தான் நம்ம வச்சோம். நம்ம போன தடவை வச்சனால தான் நிறைய எல்லா ஹோட்டல்ஸ்லையும் மாறிட்டாங்க. இப்போ சென்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த மாதிரி இல்லீகலாக பில்லு இல்லாமல் அவங்க வாங்குறதே கிடையாது. அதை இப்போ வந்து நிறைய பேர் எல்லாம் டக்குன்னு நிறுத்திட்டாங்க. எங்கெல்லாம் பண்ணினாங்களோ இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் இன்னும் 1-2 பேரும் தெரியாதனால வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்ககிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம் லிஸ்ட், இவங்கெல்லாம் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசலாம். இவர் வந்து இப்போ திரும்பவும் நாங்கள் வந்து இது போல் பொருளை எடுத்துகிட்டு போகிறனால இவருக்கு வந்து திரும்பவும் இது வந்து அவங்க வந்து நான் வந்து இல்லை சார் நான் ரொம்ப நாளாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னா இதுக்குன்னு ட்ரைனிங்கே இருக்குது. இந்த மாதிரி பொருட்கள் வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கணும், எப்படி சேல் பண்ணணும், எப்படி வாங்கணும், பில் கொடுத்து பில் வாங்கணும் அப்படின்ற முறையெல்லாம் இருக்குது. இதில் எந்த விதமான முறையுமே இவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸோ இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா கூட இவங்க அடுத்த தடவை பண்ணும்பொழுது இந்த ஃப்ரீசர்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நியூ ஃப்ரீசர் வாங்கி அதில் அவங்க ஸ்டோர் பண்ணுற மாதிரியோ அல்லது அதுக்கு FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் இந்த கால்கள் இந்த மாதிரி எவ்வளோ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் கூட கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வருங்காலத்தில். இந்த மாதிரி பாதுகாப்பற்றமான முறையை அவங்க பின்பற்றாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வலியுறுத்திடுறோம். கால் மட்டும் இல்லை, நிறைய கெட்டு போன இறைச்சியும் இருக்கு. குடல் எல்லாம் பார்த்தீங்களா, அதான் குடல் எல்லாமே இருந்தது, நீங்களே பார்த்தீங்க. ரொம்ப கெட்டு போனதெல்லாம் இருந்தது, அதை எல்லாமே இப்போ பறிமுதல் பண்ணிட்டோம். இதெல்லாம் மக்களோட கைக்கு போகாமல் நாங்கள் தடுத்து வச்சிருக்கோம், பாதுகாப்பாக வச்சிருக்கோம். சென்னை உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். ஆட்டுக்கால் பதப்படுத்தும் ஆலையில் ஆய்வு மேற்கொண்ட பிறகாக அவரின் செய்தியாளர் சந்திப்பை தற்போது பார்த்தோம். சென்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சென்னை சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கால் பதப்படுத்தும் ஆலையில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். கெட்டுப்போன ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கால்களை அவர் பறிமுதல் செய்ததாக தெரிவித்திருக்கிறார். பறிமுதல் செய்யப்பட்ட ஆட்டுக்கால்கள் கெட்டுப் போயிருப்பதை உறுதி செய்துவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் ஆட்டுக்கால்களை குளிரில் பதப்படுத்தி வைத்தால் கெட்டுப் போயிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. இது தொடர்பாக சென்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருப்பது என்ன விவரம்? வணக்கம் சரிதா. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அல்லாடியா மற்றும் ரஜ்வத் மட்டன் சிக்கன் ஸ்டாலில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் டாக்டர் சதீஷ் தலைமையில் இறைச்சி கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது குளிர்சாதன பெட்டியில் வைத்து விற்பனைக்கு வைத்திருந்த 1/2 டன் கெட்டுப்போன ஆட்டு இறைச்சிகளை பறிமுதல் செய்தனர். இதுல பறிமுதல் செய்யும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆட்டு கால்கள் கெட்டுப்போன குடல்களும் கைப்பற்றியிருக்கின்றனர். கைப்பற்றப்பட்ட கெட்டுப்போன இறைச்சிகளை பெனாயிலிட்டு அழிக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். சைதாப்பேட்டையில் உள்ள அல்லாடி மட்டன் சிக்கன் ஸ்டாலில் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த அந்த இறைச்சியானது கெட்டு போயிருக்கிறது. அந்த குளிர்சாதன பெட்டியும் கூட சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்ததும் தெரிய வருகிறது. அதில் இருக்கக்கூடிய கதவுகள் உடைந்த நிலையிலும் அதை சுத்தம் செய்யாமலும் பராமரிக்காமலும் இருந்ததாலும் இறைச்சி கெட்டு போனதற்கு ஒரு காரணமாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மாத கணக்கில் அந்த இறைச்சியை குளிர்சாதன பெட்டியில் வைத்து அவர்கள் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. FSSAI நார்ம்ஸ் படி அவர்கள் எந்த விதிமுறைகளையும்
பின்பற்றவில்லை என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். அதாவது உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைத்து, அதாவது குளிர்சாதன பெட்டியில் வைத்து பராமரிப்பதற்காக ஒரு நாம்ஸ் ஒன்று இருக்கிறது. அந்த நாம்ஸை அவர்கள் பின்பற்றி இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு உணவுகள் கெட்டு போயிருக்காது. அதே போல சில கடைகளில், அதுவும் இந்த குறிப்பிட்ட ஆய்வு செய்த இந்த 2 கடைகளிலும் கூட எங்கு வாங்குகிறார்கள், யாருக்கு விற்பனை செய்கிறார்கள் என்ற முழு விவரங்கள் கூட தெரியவில்லை என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். இப்பொழுது கைப்பற்றப்பட்ட 600 கிலோவுக்கும் மேற்பட்ட இறைச்சிகளை தனியாக எடுத்து சென்று அதிகாரிகளுடைய தலைமையில பெனாயில் இட்டு அந்த மொத்த இறைச்சிகளையும் அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.